இவரே பேரு சேகர். உடம்பு ஜாக்கிரதை பார்த்துக்கிட்டாலே அதிகமா படிக்காத கண்ணு வலிக்கும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வண்டி அனுப்பிச்சிடுறேன். சனிக்கிழமை காலையில் இங்க இருக்கணும். ஓகே? சரி டாடி. என்னங்க, நான் ராணி ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்துடுறேன். டாடிக்கு டாட்டா சொல்லிட்டு புறப்படு. ஏன் அவசரப்படுறேன்? ட்ரெயின்லயா போறேன்? கார்ல தானே போறேன். குழந்தை கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்துட்டு போட்டோம். அடுத்த வாரம் வர்ற இல்லையா? அப்ப பேசிக்கலாம். புறப்படு புறப்படு. வர்றேன் டாடி. ஓ ஏண்டா ஏண்டா ஹாஸ்டலுக்கு போகும்போது அழக்கூடாது. டாடி கழுவரும் இல்லையா? ஏய், என்ன குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே டாட்டா சொல்லிட்டு புறப்படு. வர்றேன் டாடி. வரேன். ஆபீஸ் புது போன் நம்பர் உனக்கு தெரியுமா? தெரியாது டாடி. கொஞ்சம் இந்த நம்பருக்கு ஜனவரி 5 வரல போன் பண்ணணும். ஓகே? சரி டாடி. வரட்டுங்களா? ராணி, புதுசா சொட்டர் வாங்கி வச்சிருந்தேன், எடுத்துக்கிட்டியா? இல்ல டாடி. ஈவினிங்ல போட்டுக்க. ஓகே? வரட்டுங்களா? ராணி, என்னமா உட்காந்துட்டா புறப்படல? நான் ஊருக்கு போகல. உங்க பொண்ணு காலேஜுக்கு போக வேண்டாம், படிக்கவும் வேண்டாம். உங்க பொண்ணு வீட்லயே வச்சு கொஞ்சிட்டு இருங்க. புறப்படும் போதே ராணி ராணி ராணி. அப்பா என்ன இருந்தாலும் பாருங்க, பொண்ணை கண்டிச்சு தான் வளர்க்கணும், கண்டோண்டதான் வைக்கணும். போயிட்டு வரட்டுமா? இன்னும் போயிட்டு வரட்டுமான்னு கேட்கிறேன். புறப்படும் போது கண் கலங்க கூடாது. புளிப்பாயிட்டு பொன்னம்மைக்கு கொடுத்தா இனிப்பாயிட்டு காதலிக்கும். ஐயோ, தோட்டக்காரன். மாறனும் வேலைக்கில்ல, மயிலனும் கோழிக்கில்ல, மடத்து மணி விளக்கே. அன்னம்மே பொன்னம்மேவே பிடிக்கணும் எங்கில் அவங்க பாட்டி அன்னம்மேவை பிடிக்கணும். மாட பிடிச்சா கண்ணுக்குட்டி தானாயிட்டு வரும். அன்னமே அன்னமே அண்ணம்மா இல்ல, அவ பேத்தி பொன்னம்மா தான் இருக்க. என்ன ஏன் வீட்டு வரைக்கும் வந்துட்ட? பாட்டி எவ்வளவு போய்? மார்க்கெட் போய். எதுக்கு இந்த வயசுல எதுக்கு போனோம்? யான் இல்ல எனக்கு இந்த குடும்பத்துல பிரத்யேகமாயிட்டு ஒரு கண்ணு. இந்த என்ன வெஜிடபிள்ஸ் கறிக்கா? எதுக்கு? நீ ருசியாயிட்டு சாப்பிடணும்னு. பொன்னம்மா மாதிரியே இளசா புதுசா, பொன்ன மாதிரியே பச்சையா. அதே வேணுமெங்கில் குட்டி பார்க்கிறேன். பயப்பட வேண்டாம். ஏன் வரட்டுக்குது? வராரு வராரு. படம் பிடிக்கிறாரு. படம் எடுக்கிறாரு. இல்ல இப்பதான் போச்சு. திரும்பி வராரு. அதே அதே பொன்னம்மே. பாம்பு பறந்து போயிட்டாரு. எதுக்காக பாம்பை பையில போட்டு பண்ண? பின்ன உந்தன் பாட்டிக்கு மிலிட்டரி சாப்பாடுன்னா ரொம்ப இஷ்டம். ஒரு சேஞ்ச் இருக்கட்டும்னு முள்ளு இல்லாத பாம்பு கொண்டு வந்துரு. பாம்பு கொண்டு வந்தியா மூஞ்சி? பொன்னம்மே பொன்னம்மே, ரொம்ப நாளா உன் மேல பிரேமே. நாம 2 பேரும் கல்யாணம் கழிச்சுக்கலாமா? நான் ஒரு வீரனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பாம்பையே கொண்டு வந்திருக்கேன். நான் வல்லிய வீரன் இல்லையோ? பாம்பு பிடிக்கிறவன் தான் வீரன்னா, நான் ஒரு பாம்பாட்டியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்க பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து வந்தவங்க. என் பேத்தி கட்டவம்மனை போல வீரனை தான் கட்டிக்குவேன். உன்னை போல கரண்டு பிடிக்கிறவனை கட்டிக்க மாட்டான். யார் அந்த கட்டபொம்மன்? அவரை போய் முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வா. எண்டன் லவ்வுக்கு கட்டபொம்மன் வில்லன். எடோ கெட்டபொம்மா போறோம். அதே ராணி வராடி, அவன் மேட்சுக்கு வராளான்னு கேட்போம். கண்டிப்பா ராணி வரணும். பாக்கெட் மணி, சாரி ஜாக்கெட் மணி அவகிட்ட நிறைய இருக்கு. ராணி, நாங்க கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறோம். நீ வரியா? நான் வரல.
ஏய் சேகர் கேப்டன்ஷிப்ல ஆடுறாருடி, நல்ல டஃப் மேம் இருக்கும். யார் சேகர்? அதாண்டி அந்த மருந்து பாட்டில் குழுக்கள் ஊட்டி ஹீரோ. நானும் வரேன். On one condition. கார் சாவியை எடுக்க முடியாத இடத்தில் வைக்காதே. மகாலட்சுமி காலேஜ் கிரிக்கெட் கேப்டன் எங்க ராணிதான். கார் சாவியை எடுக்க முடியாத இடத்தில் வைக்காதே. பட்டை நல்லா ஷோல்டர்ல அணைச்சுக்கிட்டு நேரா அந்த கிளையை ஷூட் பண்ணு. பிடிக்க சொல்றேன். ஷோல்டர்ல பிடிச்சுக்க நல்லா. மக்கு நல்லா பிடிச்சுக்க. நீங்க என்ன சுட கத்து கொடுக்குறீங்களா, தொட கத்துக்கிறீங்களா? அரைஞ்சு விடுவேன், சொன்னபடி செய். நல்லா பிடிச்சுக்க, நல்லா ஸ்ட்ராங்கா அணைச்சுக்க. ட்ரிகர் புல் பண்ணு. உங்களை யார் இங்க வர சொன்னது? வேற எங்க வரணும்னு சொல்லலையே. ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பார்த்தா வம்பு. ஜோடியா பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. சரி சரி வாங்க. பேட் பிடிக்கிறதா சரியில்லை. இத பாரு, இந்த கைய இப்படி வச்சுக்க, இத இங்க பிடிச்சுக்க, இப்படி வை. இது என்ன? ஐயோ வலிக்குதுங்க. தாயே, அம்மைக்கு தெரியாமல் சிகரெட் கொடுத்து, தெரிஞ்சால் என் சீட்டு கிழிஞ்சது. கவலைப்படாத, நான் இருக்கேன். பின்ன கட்டபொம்மன் பறையதே, அவன் யாரு, எப்படி இருப்பான்? அவர் பெரிய வீரர், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர். ஓஹோ, கட்டபொம்மன் மேலே பொம்பளைங்களுக்கு ரொம்ப லைக்கிங்கோ? ஏன் அப்படி கேட்கிற? பொன்னம்மா சொல்றார், கட்டபொம்மன் மாதிரி இருக்கிற ஆளதான் கல்யாணம் கழிக்கும்னு. அந்த கட்டபொம்மன் எப்படி இருப்பான், என்ன பேசும்? என்ன மரியாதைடா, லாரி வர்றாரு, முதலாளி போறான், கட்டபொம்மனை பார்க்கணுமா? பக்கத்து தியேட்டர்ல சினிமா நடக்குது, போய் பார்த்துட்டு வா. நான் நைட் ஷோ போகுது, சாரு திருச்சி வர்றப்போ கதவை திறக்குது. நீ வரும்போது நான் கதவை திறக்கிறேன். ஒண்ணு செய்யுது, வந்தோடனே பஸ்ஸர் கொடுக்குது, சாரு வருது, ஐயாவுக்கு படுக்க போட்டுட்டு கதவை திறக்குது. அதே போடாம இதோ 15 மினிட்ஸ்ல வந்துடுறேன். பார்க்கு தானே? ஓகே. ராணி உங்க அப்பா வந்திருக்காரு. ஐயோ சீந்த, இந்த நேரம் பார்த்து வந்தாரு. சரி வா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓ, இன்னைக்கு என் பர்த்டே இல்ல? பாத்தியா, நீ மறந்தாலும் டாடி மறக்கல. உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டா படிப்பு கட்டுன்னு அம்மா சொன்னா, அதனால தான் நானே வந்துட்டேன். எங்க கேக் கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னுடைய பிரசன்ட்.
தேங்க்யூ டாடி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு புறப்படு, நாம சாப்பாட்டுக்கு ஹோட்டல் போலாம். சாரி டாடி, நீங்க வருவீங்கன்னு முன்கூட்டியே தெரியாது. நான் வேற ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டாடியை விட என்ன பெரிய ப்ரோக்ராம்? சோஷியல் சர்வீஸ் கேம்புக்கு போறோம் இல்லடி? ஆமா சார், சோஷியல் சர்வீஸுக்கு போறோம். பை டாடி. பை. தேங்க்ஸ் டி, அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க வச்சிட்டீங்க. பாவம் உங்க அப்பா எத்தனை அன்பா உன்னை பார்க்கணும்னு வந்தாரு. அன்பை விட காதல் முக்கியமா போச்சு இல்ல உனக்கு? அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்டி, காதல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. விட்டுட்டா சீச்சி பழம் பிடிக்கிட்டு போயிட்டா அந்த பயம்தான் ராணிக்கு இல்லடி. காதல் கூட ஒரு வகையில சோஷியல் சர்வீஸ் தான்டி. நான் சோஷியல் சர்வீஸோ அதை பத்தி நீ சொல்றியா? ராணி, இவளை பத்தி தெரியுமா உனக்கு? இவ காதல்ல சில்வர் ஜூப்ளி பார்த்தவ. ராணி, நீ எப்படி? பெத்தவங்க ஆதரவோட கல்யாணம் செஞ்சுக்கிறது தான் என் லட்சியம். அப்படி லட்சியம் இருக்கிறவ லவ் பண்ண கூடாது, தெரியுமா உனக்கு? நான் வரேன். என்னங்க இது, வந்ததுல இருந்து உண்மைன்னு இருக்கீங்க, என்னன்னு எங்கிட்ட சொல்லக்கூடாத? பாரதி, டாடி டாடின்னு ஓடி வந்து என் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கோளா? கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டா. நான் போறேன், என்ன கவனிக்காம அவ பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்கிட்டு இருக்கா. யாரு சொல்றீங்க? நம்ம ராணியை தான். நல்லா இருக்கு. பொண்ணுன்னு அவ மேல உயிரிய விடுறீங்க. நாளைக்கு அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்த வீட்டுக்கு போக வேண்டியவோ மறந்துடாதீங்க. கல்யாணமா? அவ குழந்தை, அவளுக்கு என்ன கல்யாணம்? அப்படியே கல்யாணம் ஆனாலும் அவ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், இங்கதான் இருக்கணும். ஏமா 2 நாளைக்கு இருந்துட்டு போயேன். இல்ல டாடி, அவருக்கு லீவ் கிடைக்கலையா? வரேன். அவள்கிட்ட சொல்லி இருக்க சொல்லக்கூடாது. போன கூப்பிடு, 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 போன கூப்பிடு. ராணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன விட்டு போ. ராணி மாப்பிள்ளை விட்டு போல. என்ன கண்ணீங்களா? நல்லா இருக்கு. பொண்ணுன்னு உயிரை விடுறீங்க. நாளைக்கு அவ கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்த வீட்டுக்கு வாழ போறவங்கிறத மறந்துடாதீங்க. ராணி என்னங்க இது குழந்தை மாதிரி? என்னங்க இது நல்ல மேஜர் தண்டு. அழாதீங்க. கொஞ்சம் நிறுத்துங்க. என்னமோ நிறைய வேண்டிக்கிட்ட போல் இருக்கேன். என்ன வேண்டிக்கிட்ட? எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நாம 2 பேரும் என்னைக்குமே தம்பதிகளாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். பெரியவங்க ஊடறைய நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னால நம்ம அட்வான்ஸா பிள்ளையார்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிப்போமே. ஓகே? ஓகே. மேல்நாட்டுல என்னோட நினைவு உங்களுக்கு எப்போ இருக்கணும்னா இந்த மோதிரம் உங்க கூட இருக்கணும். நீ இந்த ரிங் போடுறப்ப வெட்டிங் ரிங் போடுறதாகவே நினைச்சுக்கிட்டேன். அங்க சகுந்தலைக்கு துஷ்யந்தன் மோதிரம் போட்டான். ஆனா இங்க இந்த துஷ்யந்தனுக்கு சகுந்தலை நீ போடுற. தொலைச்சிடாதீங்க. அந்த மோதிரம் தொலைஞ்சனால தான் சகுந்தலை கதையே நடந்தது. ஐயோ, இங்க கதையே முடிஞ்சிடும். ராணி, நானே தொலைஞ்சாலும் நீ போட்டு இந்த மோதிரம் மட்டும் தொலையாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்போதும் நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும்.
என்ன ரிங் போட்டப்புறம் ரிங்குக்குள்ளேயே இருக்கணும். ஓகே. சார் சார் என்னையா குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க சார். போன் பண்ணு சட்டை மூடு. அது இல்ல சார், காப்பியை குடிச்சிட்டு காப்பி நல்லா இல்லைன்னு கலாட்டா பண்றாங்க. அடச்சே அவ்வளவுதான். வேற காப்பி குடியா? யாரு அந்த மன்னர் கோஷ்டியா? ஆமா சார். போ போ பாத்து. என்ன இந்த ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? உனக்கு தெரியாது, இந்த ஹோட்டல்ல இட்லி ரொம்ப ஸ்பெஷல். உன்னை தொட்ட மாதிரி இருக்கும். நான் இட்லி மாதிரியா இருக்கேன்? இல்ல, இட்லி ஒன்ன மாதிரி இருக்கும். அப்படின்னா மல்லிகைப்பூ மாதிரி. சார் சார் 2 பிளேட் இட்லி கொண்டாப்பா. கொஞ்சம் இரு, இப்போ வந்துடுறேன். இவ்வளவு ஈஸி கேஸ்ன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் என்ன? உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு இது. ஓ அதுவா? நான் ரெடி. ஆனா உன்னால தாங்கிக்க முடியுமா? இது எதையும் தாங்கும் பாடி. அப்படியா? அப்ப நான் முதல்ல கண்ணத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆரம்பி ஆரம்பி. எல்லாரும் பாக்குறாங்க, கண்ணு முடிங்க. இவளை அடிச்சு தூக்கி கார்ல போடுங்கடா. நல்ல இடத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க. எப்படி இட்லி ரொம்ப பிரமாதம் இல்ல? உங்க உடம்புல எங்கேயாவது இட்லி இருக்கான்னு பாத்துக்கங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. மோதிரம் எங்கே? எங்கேயோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, இதோ. இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருக்கிறதா? ஐ எம் சாரி ராணி. இத பாருங்க, இங்க கிரிக்கெட் ஆடும் போதும் சரி, வேற எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, இத மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே. இட்லி அங்க நிறைய சாப்பிட்டேன். இட்லி சாப்பிடுறீங்களா? வேண்டாப்பா. என்னங்க நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்திருக்கீங்க? யாரும் இல்ல, அனாதை. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? ஒண்ணும் இல்ல. உடம்புக்கு என்ன செய்யுது? மெத்து மெத்துன்னு எது மேலேயாவது படுத்துக்கணும் போல தோணுது.